வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இந்த கெட்டப் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வீரா சீரியல் இருக்கியாம்மா? அப்படித்தானே? ஆமாங்க. இன்னைக்கு ஷூட்டிங் தான். ஒரு 10, 15 நாளாவே இந்த விஷயம் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா சரியான ஒரு டைமே கிடைக்கல. இன்னைக்கு தான் கொஞ்சம் எனக்கு ஷூட்டிங்கில் பிரேக் கிடச்சிருக்கு. அதனால சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நானும் மூகியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபன்னி மாம் அண்ட் சன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக நாங்கள் பண்ணுற அந்த வீடியோஸ் கூட தவறான வார்த்தைகள் தப்பி தவறி கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா இப்போ எங்களை வெளியில் பார்க்குறவங்க வந்து நீங்களும் உங்கள் பையனும் பண்ணுறீங்களே இந்த வீடியோலாம் சூப்பராக இருக்குங்க, நானும் என் பையனும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். எந்த வகையிலையும் நாம் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ மோகியை பார்க்குற பசங்க வந்து அந்த பையன் அப்படி பேசுகிறான்ல அப்படி சொல்லிடக்கூடாது, இவங்க வீடியோஸ் இப்படி இருக்குல்ல இப்படி சொல்லிடக்கூடாது, இப்படி பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். ஸோ ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சமூக அக்கறையும் இருக்கணும். ஏதோ ஒரு வியூஸ்க்காக அதுலேருந்து நமக்கு பணம் கிடைக்குதுங்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஃபேம்காகவோ எதை வேணால் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு சின்ன சாராம்சம். அதே மாதிரி இந்த யூடியூப் நான் ஆரம்பித்தது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிங்க. செம்பருத்திக்கெல்லாம் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். எதுக்காகனா அப்போ நான் பார்க்கும்போது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க கிட்ட வளர்கிற குழந்தைகளை விட டிவி போட்டுவிட்டு அனிமேஷன் பொம்மை படத்தை போட்டுவிட்டு குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது, நான்லாம் எங்கள் பாட்டிக்கிட்ட கதை கேட்டு வளர்ந்தேன், இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அதுக்கு கிடைக்கல. நம்ம வந்து அனிமேஷன் உலகம் அது ஒரு அழகான உலகம் தான், இருந்தாலும் உயிரும் உடலுமா உணர்ச்சிகரமாக ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து என்னதான் நிறைய கதை சொல்கிற மாதிரி புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆப்ஸ் வந்தாலும் இந்த பேப்பரை புரட்டி படிக்கிற சந்தோஷம்ன்றது வந்து அந்த புத்தக வாசிப்பாளருக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி தான் அப்படி ஒரு கதை சொல்லியா அந்த குழந்தைகள் உலகத்தில் நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். என்னோட சேனல் நேமே அப்போது லக்ஷயா ஸ்டோரிஸ்னு தான் இருந்தது. நாளடைவில் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஷூட்டிங் நிறைய ஒர்க்கு பிஸி அப்படி ஆனதுனால. மூகியும் அப்போ சின்னவனாக இருந்தான், இந்த எடிட்டிங் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். திரும்ப கோவிட் டைமில் சரி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அவனுமே அவனோட ஸ்டடீஸ் இதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தான். அவன் அதை முடிச்சுட்டான், எனக்கு அவன் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி அப்படியே பண்ணலான்னு நாங்கள் வேறு ஒரு ஃபார்மில் இதை ஆரம்பித்து இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமாகவே இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இதில் வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் நடிக்கணும், ஒரு மேடை ஏறணும், சினிமாவோ சீரியலோ எதுவாக இருந்தாலும் நாள் கணக்காக வார கணக்காக போய் கால் கடுக்க நிற்கணும் ஒரு வாசலில். ஒருத்தருடைய கண் பார்வை படுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம நிறைய கதைகளும் கேட்டிருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரு மொபைல் இருந்தால் போதும், உட்காந்த இடத்துல இருந்து நம்ம திறமையை காமிச்சா போதும், எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் இருந்தாலும் பார்க்குறாங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள்ங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஆனால் அது திறமை இல்லாதவங்களுக்கு கிடைச்சிடாது. அந்த விஷயமும் இருக்குது, அதுவும் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இதன் சரியான வகையில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா? எதை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அங்கே நல்ல விஷயங்களை விதைக்க விதைக்க நம்ம நல்ல விஷயங்களை அறுவடை பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லைங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து நிறைய இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற பேரில் ஒரு 5-6 பேர் உட்காந்து பேசுகிற விஷயங்கள், அவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நெறியாளர் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்குறாரு இல்லையா, அவருடைய கேள்விகளெல்லாம் கொச்சையாக இருக்குங்க. இது வந்து நான் மட்டும்தான் இதை பார்க்குறேனா? ஏன்னா எனக்கு கண்ணில் தொடர்ச்சியாக படுற விஷயங்களை தான் நான் வந்து பேச முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு நியூஸும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஊர் வம்பு அந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காலத்தில் அரசியல் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. அப்போயிலிருந்தே வந்து எனக்கு இந்த செய்திகளை கேட்குறது வாசிக்கிறது அது ரொம்ப பிடிக்கும். அதன் அடிப்படையில் தான் நான் என்றைக்கும் அந்த செய்தி சேனல்கள் எல்லாமே நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. முக்கியமாக இந்த பேனா முனையும் கத்தி முனையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஷார்ட். ஒரு அரசாங்கத்தை மாற்ற முடியும், ஒரு மனுஷனோட தலையெழுத்தை மாற்ற முடியும், ஒரு கலைஞனை மேலே கொண்டு வர முடியும், அதில் பாதாளத்துக்கு தள்ள முடியும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அந்த பெண் எழுதுறதை நிறுத்திட்டு இப்போ வந்து காணொலியாக நமக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த காணொலியை அறிவுபூர்வமாக கொஞ்சமாவது சிந்திக்க தன்மையுடைய கேள்விகளாக கேட்காம ரொம்ப கொச்சையான கேள்விகள் கேட்குறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் வந்து வெறும் வியூஸை மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன கற்றுப்பாங்க, அவங்க எதை நோக்கி போவாங்க. இப்போது இந்த ரீல்ஸ் டிக்டாக் நம்ம நாட்டில் தடை பண்ணிட்டாங்க.
எதனால அப்படின்னா அது இன்னும் ஒரு அழகான தளமா தான் இருந்தது திறமைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அங்க ஆபாசமான நிறைய வீடியோக்களை போட்டு 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 வேற வேற விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சோன்னே பயந்துட்டாங்க. ஐயோ இது வேண்டவே வேண்டாம், வேற மாதிரி போயிட்டு இருக்கு இது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுலயுமே வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்றாங்க. இப்ப ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா, ஏன் நான் அந்த நடிகை பண்ணலையா, இந்த நடிகை பண்ணலையா, நடிகைகள் பண்ணா மட்டும் நீங்க பாக்குறீங்க, நாங்க பண்ணா மட்டும் ஏன் இப்படி கேக்குறீங்க? உண்மையிலே சொல்றாங்க, நடிகை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அவங்க ஒரு போக்குறதுக்கான ஒரு அம்சமா மாறிடுறாங்க. அவங்க வந்து அந்த 2 மணி நேரத்தை எங்கேஜ்டா வச்சுக்கணும், அந்த படம் பார்க்க வர ரசிகனுக்கு வந்து ஒரு தரமான ஒரு விஷயத்த கொடுக்கணும், அதே சமயத்துல ஒரு சில கேளிக்கைகளும் அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அவங்க அந்த திரையை விட்டு வெளியில வரும்போது நார்மலா தான் இருக்காங்க. ஆனா நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து இப்ப அவங்க எல்லாரும் வந்து தினமும் நம்ம பாக்குறது இல்ல, தினமும் நம்ம பேசுறது இல்ல. ஆனா சராசரியா நம்ம இருக்கும்போது எல்லாரும் தினம் பாத்துக்கிறோம், பேசிக்கிறோம். சோ பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும், இப்போ அவங்கள நீங்க முன்னுதாரணமா எடுத்த மாதிரி உங்களை இன்னும் 10 பேர் எடுப்பாங்க, அந்த ஒரு 10 பேர் எடுப்பாங்க. சோ ஒட்டு மொத்தமா எல்லாரும் அப்படியே மாறிடுவாங்க. அங்க திறமைக்கு மரியாதை இல்லாம வேறு சில விஷயங்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுது. இதை நான் சரியா ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஆதங்கமா இருக்கு. ஏன்னா யாரை கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க. ஏன் நடிகை பண்ணா மட்டும் உங்களுக்கு ஓகே, பேரே சொல்லணும்னா கூட நயன்தாரா பண்ணா ஓகே, த்ரிஷா பண்ணா ஓகே, ஏன் நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் அழகா இல்லையா? யாரையுமே தப்பா சொல்லலைங்க, எல்லாருமே அழகுதான், எல்லாருமே திறமையாளர்கள் தான். ஆனா நம்ம எங்கிருந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த நடிப்புங்கிறத. இப்போ இந்த மேக்கப் கலைச்சா வள்ளி கிடையாது, லக்ஷ்மி தான். மேக்கப்ல இருக்கும்போது மட்டும்தான் வள்ளி, அது கூட ஆக்ஷன் சொல்லும் போது தான் வள்ளி. அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரை வந்து நம்ம ஒரு மேக்கப் மாதிரி போட்டிருக்கோமே தவிர அதுவே நம்மளோட ஓன் ஸ்கின் ஆயிடாது. ஸோ இந்த ஒரு சின்ன புரிதல் மட்டும்தான் நடிகர்களுக்கும் சராசரி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குமே இது அப்ளை ஆகும். ஸோ இதை வந்து ஏன் எனக்கு இவ்வளோ ஆதங்கம் வருதுன்னா, ஒரு ரீல்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். சடனாக சில தவறான விஷயங்களை பார்க்கும்போது, ஐயோ இதை பசங்களும் பார்ப்பாங்களே, இதை என் பையனும் பார்ப்பாங்கல்ல, இப்போ அதை விட சின்ன பசங்களும் பார்ப்பாங்களே, எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம எந்த மாதிரி விஷயங்களை இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அவேர்னஸ். இப்போது பேட்டி கொடுக்குறாங்க, யாரோ ஒரு நடிகருக்கு கல்யாணம், யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்களுக்குன்னு அவ்வளோ அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா, சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட கருத்து கேட்டு அவங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது ஒரு நியாயமான விஷயம். சம்பந்தமே இல்லாத யாரையோ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஒருவேளை என்னோட புரிதல் தப்பா இருக்கான்னு தெரியல. அப்படி என் புரிதல் தப்பா இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இது புரிய மாட்டேங்குது. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ போறாங்க. அதை பத்தி ஏன் சம்மந்தம் இல்லாத ஒரு 4 பேர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? எப்பயோ இந்த இறந்து புதைத்த செய்தியை கொண்டு வந்தாயின்னு 23ஆம் புலிகேசில் சொல்வார்ல வடிவேலு, அந்த மாதிரி எப்பயோ செத்து போன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு பேசுறதுனால என்ன ஆக போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த தாஜ்மஹாலை பற்றின இன்னைக்கு கொடுக்குற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, மும்தாஜ் 13வது ஒய்ஃப், அவருக்கு அவங்களுடைய இத்தனாவது குழந்தை பிறக்கும் போது தான் அவங்க செத்து போயிட்டாங்க, யாரோட ஒய்ஃபை, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இத்தனை காலமா தாஜ்மஹால் அப்படிங்கிறத ஒரு காதலின் சின்னம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க காதலர்கள் எல்லாம். அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அந்த ரகசியங்களோ இல்ல அது அந்த மாதிரி ஒரு அழுக்கான உண்மைகளையோ நீங்க காமிக்கிறதுனால என்ன சாதிக்க போறீங்க? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இந்த விஷயம் அது அப்படியே நமக்கு தெரிஞ்சது, அது ஒரு காதலின் சின்னமா மட்டுமே தெரிஞ்சது. அது அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை எதுக்கு நீங்க அவ்வளோ கியூரியஸா இருக்கீங்க? எத்தனையோ அழகழகான பாடல்களை ஒரு காலத்துல கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து கண்டிப்பா எனக்கே கூட நிறைய மீனிங்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. ஆனா ஒரு காலத்துல மீனிங் தெரிய வந்த போது கூட ஓகே அப்படின்னு கடந்து போயிட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அக்க வேற ஆணி வேற அந்த மீனிங்கை எடுத்து போட்டு அதை ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி வியூஸ் எடுத்து காசு சம்பாதிக்கிறீங்க. ஸோ அடுத்த வாட்டி அந்த பாட்டை கேட்கும் போதோ பாடும் போதோ அதுதானே ஞாபகம் வரும். எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தானேங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தகவல்களுக்கும் பொருந்தும். நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நெறியாளர்களெல்லாம் வந்து
சீரியஸா சொல்றேங்க, இன்டர்வியூவர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஒரு பேனா முனையும் கத்தி முனையும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஷார்ப்பானது தான் ஒரு பேனா முனை. ஒரு ஒரு கவர்மெண்ட்டையே வந்து தலைகீழ மாற்ற முடியும். ஒரு மனுஷன் எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் அவனை அதல பாதாளத்துக்கு தள்ள முடியும் ஒரு பேனா முனை நினைச்சதுன்னா. அதே கீழே கிடக்கிறவனை கொண்டு வந்து உச்சியில கூட உட்கார வைக்க முடியும் அதே பேனா முனை நினைச்சதுன்னா. அத்தனை பவர்ஃபுல் டூலை இன்னைக்கு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்க யாரை கேள்வி கேட்குறீங்க? இந்த கேள்விகளாலையும் இந்த பதில்களாலையும் நீங்க யாரை திருப்திப்படுத்துறீங்க? என்ன சொல்ல வரீங்க சமூகத்துக்கு? எனக்கு என்ன கோவம்னா, நான் இந்த சோசியல் மீடியால சம்பாதிக்கிறேன். ஓப்பனா சொல்றேங்க, நான் இதுல சம்பாதிக்கிறேன். ஆனா நல்ல விஷயங்கள் பண்ணி தான் நான் சம்பாதிக்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ நடுத்தர குடும்பங்கள் இன்னைக்கு இதனால மேல வந்திருக்காங்க. குடும்பமா சேர்ந்து ஒரு vlog பண்றாங்க, கப்பலா சேர்ந்து vlogs பண்றாங்க, தனித்தனியா திறமையை காமிச்சு பண்றாங்க. அதுல எல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போறோம். எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஆத்மார்த்தமான விஷயங்கள் சாந்தி அடையுது, பொருளாதார ரீதியான விஷயங்கள் வந்து இங்க சால்வ் ஆகுது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இங்க சால்வ் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு வாங்க. நம்ம நல்ல விஷயங்கள் நாளை தேடும் போது திரும்ப திரும்ப இதே மாதிரி விஷயங்கள் நீங்க ஏன் அதை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்வம்பு காலத்துலேருந்து எனக்கு நியூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் நியூஸ் நிறைய படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிறனோ இல்லையோ தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படி தான் நான் இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது இங்கே தெரியறதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா? ஒருத்தர் ஜோக்கர் மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை வந்து அந்த ஆளை உட்கார வச்சு எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் ட்ரால் தான் பண்றீங்க, நீங்களும் அவர் அசிங்க தான் படுத்துறீங்க. அவருக்கு அது தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ஆனா அவருக்கு ஒரு ஃபேம் தேவைப்படுது. இது ஒரு 10 பேர் கண்ணில் பட்டு ஒரு குக் வித் கோமாளிக்கோ இல்லைன்னா டூப் குக்கு போலாமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கூட அவங்க அதை பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல என்ன மறுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான டேலண்டோட வீடியோ பண்ற கிரியேட்டர்ஸ் மறுக்கப்படுறாங்க. அவங்கள நீங்க அடையாளம் பார்த்து வெளியில கொண்டு வரலாம்ல. அவங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ அழகழகான விஷயங்களை கிரியேட் பண்றாங்க. அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள பத்தி 4 பேருக்கு சொல்லலாம். எத்தனை பேர் குழந்தைங்களை கற்பழிச்சுட்டு எவ்வளோ விஷயங்கள் நாட்டில் நடக்குது. அந்த மாதிரி ஆளுங்களை வெளியே கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சு கேள்வி கேட்கலாம். இவங்க எத்தனாவது புருஷன், இவங்க எத்தனாவது பொண்டாட்டி. அப்பா, பசங்க எதை கத்துக்குவாங்க? எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு தாங்க கடந்து வந்திருக்கோம். இங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கு. அந்த குறைகளை ஒன்று நிறைகளா மாத்திக்கணும், இல்ல குறைகளோட வாழ பழகிக்கணும், குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்படிதான் நம்ம சர்வை போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்க யாரை பத்தியோ எப்பவுமே பேசுறீங்கல்ல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி. வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதுல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களோட பார்வையில் அது படும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வலிக்கும். அது யாரா வேணா இருக்கட்டும்ங்க, அது குடும்பத்துக்கு எவ்வளவு வலிக்கும். ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நல்ல படிச்ச மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றவங்க, ஒரு மூத்த மருத்துவர்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது அவ்வளோ வருத்தமா இருக்கு. நீங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ நல்ல விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் சொல்லுங்க சார், நாங்க கேட்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு வரப்போற ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதெல்லாம் கேளுங்க நம்ம நெறியாளர்கள். முதல்ல நெறியாளர்கள் என்ன தெரியுமா? நெறி தவறாமல் கேள்விகளை கேட்பதும் அந்த ஒரு விஷயங்களை வாங்கி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் தான் பத்திரிகை தர்மம். ஊடக தர்மமும் அதே தான். ரெண்டுத்துக்கும் பத்திரிகையில எழுதுனாதான் இப்படி. அந்த காலத்துலயும் கிசுகிசு வந்ததுங்க. ஆனா அது ஒரு பக்கம், ஒரு சின்ன காலம்ல வந்தது. இன்னைக்கு கிசுகிசு மட்டும்தான் உலகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல யூடியூபுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்க போறாங்க, ரெட்டை மாத்தி எல்லோ கொடுக்க போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் விட்டு வெளியில வாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் இந்த உலகத்துல வந்து டேலண்ட் வச்சுக்கிட்டு மொபைலே இல்லாம கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல டேலண்டர்ஸை வெளியில கொண்டு வாங்க, ஆக்கப்பூர்வமா கொண்டு போங்க. எனக்கு இந்த யூடியூப் பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில கொடுத்துச்சு. அந்த யூடியூப் இப்படி நாசமாயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அதனுடைய வெளிப்பாடும் ஆதகம் தான் இந்த காணொளி. ரொம்ப நேரம் பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். நல்ல விஷயங்களை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ.